ஒரு மொபைல் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது எல்லா ஃபீச்சருமே இருக்கணும்ப்பா. ஃபிளாக்ஷிப் லெவலில் ஏதாவது ஃபீச்சரோட மொபைல் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த வகையில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கான்னு பார்ப்போம், IP68 ரேட்டிங் இருக்கான்னு பார்ப்போம், கர்வ்டு டிஸ்பிளே, ப்ரீமியமான டிசைனு, கேமரால ஃபுல் அப்டேட்டடாக இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். பட் இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் எகிரி இருக்கும். எனக்கு இது எல்லா ஃபீச்சருமே வேணும், கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா Edge 50 Pro அப்படின்ற ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா ப்ரைஸ் எகிரிருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோலையும் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா தோணுதா இல்லையா, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வெறும் பில்டப் தானா இல்லை ரியலாக எல்லாமே இருக்கா அப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அன்பாக்ஸ் பண்ணாமல் மோந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வருது பாக்ஸ்ல இருந்து. இதை ஹைலைட்டாக வேற சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க பாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரீயாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து நாங்கள் பாக்ஸிங் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. அதெல்லாம் ஏதோ யூஸ் பண்ணுங்க, ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Edge 50 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஒரு பெரிய கட்டுரை எழுதி வச்சிருக்காங்க. அந்த டாப்ல என்ன ப்ரைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால ப்ரைஸையும் கிராஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன ப்ரைஸ் அப்படின்றத வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா கலர் என்ன, ரேம் வேரியன்ட் என்ன, சார் வேல்யூன் அப்படின்றதெல்லாம் கீழே பாட்டம்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தவொடனே குட்டியா ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டும் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது மொபைலுக்கான கேஸ். அதை ரேப் பண்ணிருக்கிறது கூட பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கிடையாது, பேப்பர் தானோ. நெக்ஸ்ட் மொபைல் தான். மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மொபைலை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி ஃபீல் ஆகுது கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டர்ன் ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மோட்டோவோட நார்மல் லோகோ மாதிரி இல்லாம கொஞ்சம் கலர்ஃபுல்லா டிஃப்ரெண்டாகவும் இருக்கு லோகோ பார்க்கறதுக்கு. அண்ட் கேஸ் போட்டு பார்த்தேன், மொபைல் என்ன கலரோ அதே கலர்லயுமே வந்து லைட்டா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போடும்போது அதுவும் லுக் வைஸ் நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 125 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் பார்க்கறதுக்கும் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மொபைலில் சைடு ஃப்ரேம் வந்துட்டு பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் கொடுத்தது ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கு. பேக் சைடோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பம்ப் மட்டும் லைட்டாக கொஞ்சம் மேலே வர மாதிரி அதில் கொஞ்சம் கர்வ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மோட்டோ அப்படின்ற லோகோ மட்டும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த வீகன் லெதர் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது லக்ஸ் லேவண்டர் அப்படின்ற கலர் தான் இருக்குது. இது இல்லாமல் பிளாக் கலர் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே பிளாக் பியூட்டி அப்படின்ற கலரும். அண்ட் மூணாவது சப்போஸ் இந்த வீகன் லெதர் டைப் வந்து பிடிக்கல அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷில் வாங்குற மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மூன்லைட் பேர்ல் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் 8.19 mm இருக்குது. வெயிட் வந்து 186 கிராம் வந்து வெயிட் இருக்குது. ஸோ கையில் ஹோல்டு பண்ணும்போது வெயிட் பேலன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட சைடில் வந்து ஃபுல்லாக கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்கனால அந்த சைடு பெருசாக பெசல்ஸ் இருக்கிற ஃபீல் இல்லை. டாப் அண்ட் பாட்டம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பெசல்ஸ் வந்து குறைச்சிருக்கனால ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இதுல IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. தெரியாம தண்ணியில விழுந்துட்டாலோ இல்ல மழை பெய்யும் போது நினைஞ்சிட்டாலோ போனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நான் லைவாவே தண்ணிக்குள்ளேயே போட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையுமே வரல. ஓவரால் டிசைன்ல பார்க்கும்போது அந்த ஃபிளாக்ஷிப் லெவலில் மீட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ரேம் மெட்டல்ல கொடுத்துருக்காங்க, IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த கர்வ்டு டிஸ்பிளே வருது. டிசைன் வைஸுமே பார்க்க கொஞ்சம் பிரீமியமான ஃபீல்மே கொடுக்குது. ஓவராலா பார்க்கும்போது அந்த ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல டச் பண்ண ஃபீல் தான் எனக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா நாங்க இந்த பேந்தம் வெரிஃபை பண்ண ட்ரூ கலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் 1.5K POLED 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நிறைய காம்பினேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நார்மலா ஆட்டோ கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் 60 Hz 90 Hz 120 Hz வந்து தானா சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்க டிஃபால்ட்டா வந்து 144 Hz கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரிஃப்ரெஷ் ரேட் 140 Hz வந்து ஒர்க் ஆகுது. சப்போஸ் நீங்க டிஸ்பிளே எதுவும் ஸ்வைப் பண்ணாம அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கு டிஸ்பிளே அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா 60 Hz வந்து மாறிக்குது. ஸோ இதனால பேட்டரி சேவ் ஆகும். அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபுல் ஸ்மூத்மே கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இதே மாதிரி தான் 120 Hz செட் பண்ணும்போதுமே நடக்குது. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் HDR 10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR கண்டென்ட் எல்லாமே வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் மற்றபடி ஃபிளிக்கர் ஃப்ரீ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. PWM டிம்மிங்கை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் 720 ஹெர்ட்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு கண்ணுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு வந்தோம்னா பீக் பிரைட்னஸ் வந்து 2000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் நார்மலாக இன்டோர் அவுட்டோர் இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி டேரக்ட் சன்லைட்டில் வச்சு கூட நான் மொபைலை யூஸ் பண்ணாலுமே டிஸ்பிளே வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ பிரைட்னஸ் லெவல் நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதும் நீங்களும் ஒரு சில வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ரியலாகவே ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. பிரைட்னஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர்லேயுமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இதோட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது அந்த ஃபிளாக்ஷிப் லெவலில் டச் பண்ண ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே குயிக்காக அன்லாக் ஆயிருது. மற்றபடி போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 15 பேண்ட் சப்போர்ட்டோட வருது. மைக்கு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிறனால உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடைச்சிருது. அண்ட் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே லவுடராக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. டாப் கம்பேர் பண்ணும்போது பாட்டமில் கொஞ்சம் லவுடராகவே இருக்குது சவுண்ட் வந்துட்டு. நெக்ஸ்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 மைக் செட்டப்போட வருது. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஹலோ யூஐ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். ஆண்ட்ராய்டு 14 பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களுக்கு வந்துடுது. லாஸ்ட்டாக வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது லைவாக லாஸ்ட் மந்த் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. மார்ச் வரைக்குமே ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் செம்ம கிளியராக இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒரே பேஜ்லேயே டோட்டலாக முடிஞ்சிருச்சு. அதுவும் நான் 2-3 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்க்கும்போது கூகுளுக்கு ஒரு தனி ஃபோல்டர், கூகுளோட ஆப்ஸ் எல்லாம் போட்டாங்க. மோட்டோக்கு ஒரு தனி ஃபோல்டர், மோட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றில் போட்டாங்க. மோட்டோவில் யூசருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் சூப்பராக தோணுது. எதுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணாலுமே லைவாக அனிமேஷன் வந்து பண்ணி காட்டுறாங்க. அது பார்க்கறதுக்கு யூசருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இப்படி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிற மாதிரிலாம் பண்ண முடியும். இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ கனெக்ட் இருக்குது. உங்கள் டிவிலையோ இல்லை மானிட்டர்லேயோ வந்துட்டு உங்களோட மொபைலை வந்து பேர் பண்ணி டிஸ்பிளே வந்து அங்கே பார்த்துக்கிற மாதிரிலாம் பண்ண முடியும். அண்ட் ஃபேமிலி ஸ்பேஸ் அப்படின்ற சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் கிட்ஸுக்குலாம் மொபைல் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னென்ன யூஸ் பண்ணணும், எவ்வளோ டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோல் கூட நீங்கள் உங்கள் மொபைல்ல இருந்தே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப லோ சார்ஜ் கிடையாது. 50 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலாக இது செம்ம ஒர்த்தான ஒரு விஷயமாவும் இருக்கு. அண்ட் 10 வாட்ஸுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஒயர்லெஸ் சார்ஜிங் டிவைஸை கூட இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி இப்போ எல்லா பிராண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAh தான் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன குறையா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. பட் இவங்க கொடுத்துருக்கூடிய அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 125 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 18 நிமிஷத்துல உங்களால ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்றாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும் கூட டக்குன்னு எடுத்து மாட்டினோடனே நமக்கு சார்ஜ் ஆயிருது அப்படின்னும் போது கவலையே பண்ணணும்னு தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி 8GB RAM வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பாக்ஸில் 68 வாட்ஸ் அடாப்டர் கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் 12GB RAM வேரியன்ட் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு 125 வாட்ஸ் அடாப்டர் கொடுப்பாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை கிளியராக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நான் லைவாக 1%லேருந்து 100% எவ்வளோ வருது அப்படின்றத இவங்க கொடுத்துருக்கூடிய 120 வாட்ஸ் அடாப்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல 1 to 10% வரதுக்கு 2 நிமிஷம் 39 செகண்ட் எடுத்துக்கிச்சு. அதுவே 50% பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 11 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. அண்ட் 70% சார்ஜ் ஆகிறதுக்கு 17 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 27 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது காலையில் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நைட்டு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக பேட்டரி லைஃப் கிடைக்குது. அப்படி ஃபுல்லாக கிடைக்கல அப்படின்னா கூட எடுத்து ஒரு சார்ஜ் குயிக்காகவே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதும் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தோணுது. இந்த ஒரு செக்மெண்ட்டில் கேமராலையுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.9 ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. பல பிராண்ட்ஸ் வந்து ஃபிளாக்ஷிப் மொபைலில் கூட இதை கொடுக்காம தவிர்த்துறாங்க. இதனால போட்டோஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் போது டார்கெட்டடா ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்றது மட்டும் இல்லாம நல்ல ஒரு கிளியரான பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்டோட போட்டோஸ் எடுக்க முடியுது. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவு கம்மியா இருக்கு அப்படின்றனால லோ லைட்ல எல்லாம் நாய்ஸே இல்லாம நல்லாவே போட்டோஸ் எடுக்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் இதுல ஓஎஸ் சப்போர்ட்டோடய வரனால ஒரு ஸ்டேபிளான ஷேக்கிங்கே இல்லாத போட்டோஸ் எடுக்க முடியுது. அண்ட் செகண்ட்ல 13 மெகா பிக்சல்
அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்கலாம். இந்த கேமராவை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கனால நார்மலா மேக்ரோ போட்டோ எந்த அளவுக்கு கேவலமா வரும்னு தெரியும் 2 மெகா பிக்சல் அந்த மாதிரி கொடுக்கறதுல. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா செம ஒர்த்தா செம கிளியரா டீடைலா இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் மூணாவது 3x போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. 10 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எடுக்கப்பட்ட போட்டோ மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா 4K 30 fps மேக்ஸிமம் எடுக்க முடியும். 1080p 60 fps இல்லாட்டி 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்கனால ஷேக்கிங்கே இல்லாம நம்மளால வந்து வீடியோஸ் எடுக்க முடியுது. அண்ட் அதுலயும் குறிப்பா AI அடாப்டிவ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்றது மூலியமா உங்களுக்கு OIS பிளஸ் EIS எனேபிள் ஆகி ஷேக்கிங்கே இல்லாம ஒரு பர்ஃபெக்டான வீடியோ வந்து எடுக்க முடியுது. சப்போஸ் நீங்க வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் வெர்டிகல் வீடியோவா எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்க என்னதான் இந்த மாதிரி வந்து கையை ஷேக் பண்ணாலும் சரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபுல்லாவே ரொட்டேட் பண்ணி காட்டுறேன், இந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணாலும் வீடியோட அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹரிசான்லா இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். ஸோ ரியலாவே இதெல்லாம் கொஞ்சம் இப்பதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூசர்ஸ்க்குலாம். அண்ட் ஓவராலா எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ தரப்புல இருந்து நல்லாவே ஸ்டெப் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறாங்க. பட் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி போட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எந்த லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தாலுமே நல்ல ஒரு கிளியரான இமேஜ் தான் நமக்கு கிடைக்குது. இந்த ஸ்கின் டோனா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் கலருமே பாத்தீங்க அப்படின்னா பேண்டோன் வெரிஃபைடு கலர் அப்படின்றாங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமா வந்து நாங்கள் வெரிஃபை வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்கின் டோன்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் அப்படியே நேச்சுரலா என்ன ஸ்கின் டோன் இருக்கு, என்ன கலர் இருக்கோ அதை ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட்டா கொஞ்சம் சேச்சுரேஷன் பூஸ்டா இருக்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். Antutu பெஞ்ச்மார்க் ரன் பண்ணதில் 8,36,000 கிட்டக்க வந்திருக்கு. ரியலாகவே இந்த ஒரு ஸ்கோர் பார்க்கும்போது கேம் பிளேலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு செம ஒர்த்தாக இருக்கும். ஜஸ்ட் ஸ்கோரை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாதுன்றதுனால நிறைய கேம் பிளே வந்து பண்ணி பார்த்தேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியன்ட் தான். இது இல்லாமல் 8GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் வேரியன்ட் இருக்கு. ஸோ டெய்லி யூஸை பொறுத்த வரைக்கும் மல்டி ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் கூட லேக்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபோன் எந்த இடத்துலையும் பெருசாக ஹீட் ஆகிற மாதிரியான ஃபீல் எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. அதுவும் இது ஒரு குயிக் ரிவ்யூ தான். அப்பப்போ நான் கேம் பிளே வந்து பண்ணி பார்த்ததை வச்சு தான் சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கேம் விளையாடும் போது லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் எங்கேயுமே வந்து கிடைக்கல. நல்லாவே ஸ்மூத்தாக தான் கேம் பிளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாண்டாலும் கூட எல்லாம் ஓகே ப்ரோ, ப்ரைஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி இது ரியலாகவே அந்த ஃப்ளாக்ஷிப் லெவலில் மீட் பண்ணுதான்னு பார்க்கலாம். என்ன குறை இருக்குது, என்ன டாப் லெவலில் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன குறையா தோன்றது, இந்த 4500 mAh பதிலாக 5000 mAh கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபீல் இருந்திருக்கும். ரெண்டாவது கேமரா இன்டர்ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமோன்னு தோணுது. நிறைய இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் நிறைய கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் அதை தாண்டி பார்க்கும்போது நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங், 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் குறிப்பாக டிசைன் பார்க்கறதுக்கு செம பிரீமியமா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, சைடில் மெட்டல் பாடி, IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாக்ஷிப் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாக்ஷிப் மொபைலில் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கேம் பிளே பண்ணுறதுக்கும் டெய்லி யூஸ்க்கு லேகே இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பக்காவான ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 32,000 வந்து லான்ச் ப்ரைஸாக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் 68 வாட்ஸ் அடாப்டர் தான் வரும். அண்ட் அதே மாதிரி 12GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட பார்த்தீங்கன்னா 36,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் லான்ச் ப்ரைஸ் தான். 125 வாட்ஸ் அடாப்டர் இந்த பாக்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நியூ லான்ச் அப்படின்றனால இன்ட்ரோடக்டரி ஆஃபர் ப்ரைஸாக 2,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதுவே 12GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 32,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் மற்ற ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு கூட ஆட் பண்ணுறேன். சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளாக யூஸ் பண்ணுறேன். என்னோட குயிக் ரிவ்யூ எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைலைட்டாக தோணுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.